வணக்கம். திருப்பாவையின் 24வது பாடல். திருப்பாவை என்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள். திருப்பாவை என்ற தொகுதியில் 30 பாடல்களை பாடியிருக்கிறார். எதுக்காக பாடினாங்க? இந்த உலகத்தில் உள்ள பாவைகள் அனைவரும் உய்விக்க வேண்டும். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு சின்ன வயசில் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று இருக்கும். இந்த மார்கழி மாத நோன்பானது அதற்குரிய நோன்பு. இறைவனிடம் அவர்கள் வேண்டினால் அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. மார்கழி மாதத்தில் எல்லா கோவில்களிலையுமே விடியற் காலையில் எழுந்து பஜனைகள் நடக்கின்றன, அபிஷேக ஆராதனைகள் நடக்கின்றன. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாமும் அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆண்டாள் இந்த பாசுரத்தின் வழியாக இறைவனை போற்றி பாடிக்கொண்டே இருக்கிறாள். அதனால் இதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, போற்றி பாசுரம் அப்படின்னு பேர். அவனுடைய லீலைகளை அவள் பாடிக்கொண்டே வரும்பொழுது இந்த பாடலில் மிக அதிகமாக சொல்லுவதால் அது போற்றி பாசுரம் என்று கூறப்படுகிறது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. எப்படி அளக்கிறான்? மாவலி சக்கரவர்த்தி பெரிய மன்னன். அவனுக்கு என்ன, மன்னர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு சிறு திமிர்த்தனமும் கர்வமும் இருக்கும். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? வாமன அவதாரம் எடுத்து வந்து நிற்கிறார் கிருஷ்ணர். அவதார புருஷன் வந்து நிற்கிறார். என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. குட்டியோண்டு தானே இருக்கு அந்த பையன், என்ன கேட்டுற போகிறான் அப்படிங்கிற அலட்சியத்தில் சொல்லிட்டார். எனக்கு உங்களுடைய நாட்டில் 3 அடி மண் வேண்டும். மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இவனே சின்னவன், இவன் காலடியில் 3 அடி கேட்குறானே அப்படின்ட்டு, எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே என்ன பண்ணுறாரு? விஸ்வரூபமாக எடுக்கிறார். ஒரு காலை தரையில் வச்சுட்டார், இன்னொரு கால் விண்ணை அளந்து விட்டார். இன்னொரு அடி எங்கே என்று மன்னனை கேட்கிறார். அவனுக்கு அப்போ தான் புரிகிறது, ஓஹோ, நாம் பெருமை பெற்று கொள்வதற்காக சொன்னது இறைவன் நமக்காக வந்திருக்கிறான், நாம் அவனை மட்டமாக நினைத்து விட்டோமே, இழிவாக கருதி விட்டோமே நினச்சிக்கிட்டு அப்படியே வணங்கி, இறைவா, என் தலையில் உங்களது 3வது அடியை வைத்து கொள்ளுங்கள், என்னை ஏற்றி எனக்கு மோட்ச பதவி கொடுங்கள்னு சொல்கிறான். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவனுடைய தலையில் வைத்து அழுத்தி அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். அதுதான் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் இலங்கையில் சென்று ராவணனையும் அவன் அழித்து விடுகிறான். தீய எண்ணம் கொண்டவன் அல்லவா, அதனால் அவனையும் அழித்து விடுகிறான். அதற்காகவும் போற்றுகிறான். சகடன் என்ற அசுரனை வதைத்ததால் அதற்கும் போற்றி என்று வாழ்த்துகிறான். குன்றை குணிலாய் எறிந்தாய், குன்றில் அம்புகளை அசாத்தியமாக எறியக்கூடியவன், குடையாக குன்றினை பிடித்தவன். யாருக்காவது முடியுமா? ஒத்த விரலில் கொடையாட்ட ஒரு குன்றை தூக்கிட்டு நிறுத்தின நிற்பமா? இறைவன் அவன், பரம்பொருள். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அந்த மக்கள் அனைவரையும் கோவர்த்தனகிரி மலையை குடையாக பிடித்து காக்கிறான். இத்தனை பெருமைகள் நிறைந்தவனாயிற்றே, உன்னை நான் போற்றி கொண்டே இருக்க வேண்டும். இறைவா, நீ எங்களுக்கு அருள் செய்வார். எவ்வாறு செய்ய வேண்டும்? உன்னை இறைஞ்சி உன்னை நாடி நாங்கள் வந்திருக்கும் பொழுது எங்களுக்கு உன்னுடைய அருள் மழையை காட்டுவது உன்னுடைய கடமை என்று அவள் இந்த பாடலில் பாடுகிறாள். பாடலை நாம் பார்க்கலாம். அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி, அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய், பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்றி கொண்டிலா ஏறிந்தாய் கழல் போற்றி, கன்றி கொண்டிலா ஏறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி,
வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை செய்வான். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அற்புதமாக கண்ணனை ஆண்டாள் பாடி போற்றி மகிழ்கிறாள். இந்த பாடலை பாடி நம் குழந்தைகளுக்கு நாம் கண்ணனின் பெருமைகளை சொல்லித்தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து நாளை அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம்.